ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி விதைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு வெங்காயம் உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது தவிர 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, ஒரு எலுமிச்சை அளவு புளித்தண்ணி. இப்போ தாளிக்க தேவையானவை 1 அரிந்த வெங்காயம், 1 அரிந்த தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வெந்தயம். வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா பொருட்களையும் வறுத்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முதல்ல தேங்காய் சேர்க்குறேங்க. தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மிச்சம் எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். முதல்ல நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிய ஆரம்பித்த அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுபடணும். பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேங்க.
கருவேப்பிலை சேர்த்து பரிமாற வேண்டியது தான். நம்மளோட அரைச்சி விட்ட மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.